இன்றைக்கு காணிக்கை நாவ தேவனுக்கு படைக்கும் ಒಂದು ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். காணிக்கை நவ தேவன் நவளிடம் கேளக்கூடிய ಒಂದು தேவனாக இருப்பார். நீங்கள் விளைச்சலுடைய முதல் பலன்களையும் நீங்களுக்கு உண்டாகக்கூடிய யாதொரு நன்மைகளிலிருந்தும் முதல் பலன்களை தேவனுக்கே காணிக்கை செலுத்த கடவீர்கள். தேவன் அதை கண்டிப்பாக நீங்களிடம் கேட்பார். தேவன் அவளோடு இப்பால அவரை மதியாமல் நாவ நடைமுடிக்கா எல்லாவே நவளுக்கே சொந்தம் அதே நடைமுடிக்கா அத்த நடவாள அதனால தேவ பக்தியானது அவளுக்குள்ள உண்டாயிருக்குது. நாவ தேவ பக்தியில் நடந்துறோம் அத்திந்து ஏழ முடியாது. ஸோ தேவ பக்தியானது தேவனுடைய பிரமாணங்களின்படி நாம் நடவதற்கும் அதிலே எழுதப்பட்டுள்ள காரியங்களுக்கு கூடப்பட்டுள்ள காரியங்களை முழுமையாக நிறைவேற்றுவதிலுமே இல்லை. ஸோ தேவ பக்திங்கிறது நாம் இஷ்டத்திற்கு தேவனை ஆராதிக்க முடியாது. அதிலே தேவன் என்னென்ன அவளுக்காக எடுப்புரியோ அக்காரியங்களை நாம கிரமமாக தேவனுக்கு கண்டிப்பாக செய்யಬೇಕು. அந்தலத்தான் நவ தேவனுக்கு அது அரசனுக்கு நவ தேவன் பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன், நாவ பூமியில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர் அவனுடைய ஆராதனை மற்ற காரியங்கள் யாவற்றிலும் அவளோடு இறங்கக்கூடிய தேவன், இருக்கக்கூடிய தேவன், இறக்கூடிய தேவனாய் எதிர்க்கவே. அதனால தேவனுக்கு காணிக்கை படைத்தல் என்பது நாம் முக்கியமானது ஒன்றாக நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வரும். தேவனுக்கு காணிக்கை படைக்காமல் திருச்சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள வைப்பது என்பது அது தேவன் விரும்பாத ஒரு காரியம்தான். நன்ற ஆலயத்துக்குள்ளே பெருங்கையோடு நீ வரக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. அதில் தேவன் நமக்கிட்ட இதையெல்லாம் எதிர்நோடுற பயபக்தி விசுவாசத்தை நாம உடையவர்களாய் இருந்தாலும் செய்கையிலே கிரியைகளிலே அதை நாம் காட்டக்கூடியவர்களாய் இருக்கிறவா என்பதை குறித்து தேவன் அதை நம்மளிடத்திலே எதிர்நோடுவார். அதனால நாம் தேவனுக்கு காணிக்கை படைக்கிறோம்.